வணக்கம் தமிழச்சி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. இன்றைக்கி வீடியோவில் கைன் மாஸ்டர் ஆப்பை பற்றி உங்களுக்கு தெரியும். அந்த ஆப்போட டுட்டோரியல் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறோம். அதில் என்ன விஷயம் பர்டிகுலராக பார்க்க போகிறோன்னா, ஒரு வீடியோவில் எப்படி வந்துட்டு வாய்ஸ் ஓவர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக நீங்கள் ஒரு வீடியோ எடுத்து அதுக்கப்புறமா அதுக்கு வாய்ஸ் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு குக்கிங் சேனல் வச்சுருக்கீங்க, முதல்ல சமைக்கிறதெல்லாம் வீடியோ எடுத்துடுறீங்க, அதுக்கப்புறமா அதுக்கு எப்படி சமைக்கிறது அப்படிங்கிற வாய்ஸை கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நினச்சிக்கம்மா, அவ்வளோதான். ஈரமாயிருச்சுன்னா வேஸ்ட் ஆகிடாது. கைன் மாஸ்டர் ஆப்பை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதோட இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நடுவில் இருக்க அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் வந்து இப்போது லேண்ட்ஸ்கேப் வீடியோ தான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க போகிறேன், எடிட் பண்ண போகிறேன். ஸோ 16:9 ரேஷியோவை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ மீடியாவை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த வீடியோ நீங்கள் எடிட் பண்ணணும், அதுக்கு எந்த வீடியோக்கு நீங்கள் வாய்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோவை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு சாம்பிள் வீடியோவை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ வந்து மொபைலில் ஷூட் பண்ணது தான். இதுக்கு எப்படி வாய்ஸ் ஓவர் இப்போது கொடுக்குறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இந்த ரெட் கலர் அந்த கோடை வந்துட்டு நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. எல்லாருமே வீடியோட ஸ்டார்டிங்கில் தான் வாய்ஸ் கொடுப்பீங்க. ஸோ உங்களோட வீடியோவோட ஸ்டார்டிங்கில் இந்த ரெட் கலர் கோடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா வாய்ஸ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண உடனே ஒரு பாரில் வந்துட்டு உங்களுக்கு தெரியும், நீங்கள் பேசும்போதெல்லாம் வந்துட்டு அதில் ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். இது எதுக்கு அப்படின்னா உங்களோட மைக் வந்துட்டு ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத வந்து இதில் வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இதில் நீங்கள் பேசும்போது எந்த ஒரு ஃப்ளக்சுவேஷனுமே இல்லை, அந்த பார் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகலை டிக்ரீஸ் ஆகலை அப்படியே இருக்குது அப்படின்னா அந்த மைக் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற மைக் வந்துட்டு ஒர்க் ஆகலை அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை வந்து செக் பண்ணுறதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ண உடனே நீங்கள் வாய்ஸ் வந்துட்டு கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். வணக்கம் தமிழச்சி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. இன்றைக்கி வீடியோவில் கைன் மாஸ்டர் ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு ஒரு சாம்பிள் வீடியோவை நம்ம வந்து இப்போது எடிட் பண்ணிகிட்ருக்கோம், அதாவது வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்னோடய ஸ்டூடியோவில் சும்மா ஒரு சாம்பிள் வீடியோ தான். எந்த வீடியோவும் கிடைக்கல டக்குன்னு. ஸோ அதான் இந்த ஒரு வீடியோ நான் ஷூட் பண்ணிட்டேன். இதுதான் வந்து என்னோடய ஸ்டூடியோ. அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது வேறு யாரும் இல்லை, நான் தான், உங்களுக்கே தெரியும். அந்த ஃபோட்டோ வந்துட்டு எடுத்து ஒரு 4 வருஷம் ஆகுதுங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இருந்தேன். இப்போ கொஞ்சம் வெயிட் போட்டேன். ஸோ இப்போது இங்கே பக்கத்தில் வேறு என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 32 இன்ச் டிவி இருக்குது, ஒரு லேப்டாப் இருக்குது, மற்றபடி டேபிள்ஸ் எல்லாமே இருக்குது. இதுதான் வந்துட்டு என்னோடய சிம்பிள் ஸ்டூடியோ செட்டப். ஒரு 2.1 ஹோம் தேட்டர், ஒரு பிரிண்டர். ஸோ ஓவராலாக பேசிக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் நமக்கு தேவைப்படுமோ ஒரு ஸ்டூடியோவுக்கு அது எல்லாமே இங்கே இருக்குது. இன்னொரு வீடியோ வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஃபுல்லாக வந்து நான் வாய்ஸ் கொடுத்துட்டேன். கரெக்டாக வீடியோ முடிய போகும்போது நான் வந்து வீடியோ ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு திருப்பி அந்த ஸ்டாப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஸ்டாப் பட்டனை ப்ரெஸ் பண்ணோடனே அந்த வீடியோ வந்து அங்கேயே எண்ட் ஆயிடுச்சு. இப்போது ஆடியோ வந்துட்டு கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவுக்கு நம்ம கொடுத்தாச்சு. அடுத்ததாக நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் டைரெக்டாக வந்து ஓகே இப்போ வீடியோவுக்கு நம்ம ஆடியோ கொடுத்தாச்சு, வேறு என்ன அந்த வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டியது தானேன்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிடக்கூடாது. இதில் ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் பண்ணலாம். என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா ஆடியோ, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆடியோவில் நிறையா எடிட்டிங் வந்துட்டு உங்களால் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மேலே ஒரு பட்டன் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள்.
இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்துட்டு வால்யூமை இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடில் ஒரு பார் இருக்குது பாருங்கள். சப்போஸ் உங்கள் மைக்கில் நீங்கள் எடுத்த அந்த வால்யூம் வந்துட்டு உங்களுக்கு பத்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வால்யூம் வந்துட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது, இறைச்சலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வால்யூம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக வச்சிங்கனாலும் பயங்கரமாக இறைய ஆரம்பிச்சிடும். அதனால் ஓரளவுக்கு மீடியமாக நீங்கள் வால்யூம் வந்து செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ஒரு செட்டிங்கை யூஸ் பண்ணாலும் மேலே இருக்கிற அந்த டிக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த செட்டிங் வந்துட்டு சேவ் ஆயிரும். அடுத்ததாக டாப் ரைட்டில் ஒரு ஐக்கான் இருக்குது பாருங்கள். அந்த ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நிறையா ஆடியோ எஃபெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். இதில் வந்து நிறையா எஃபெக்ட்ஸ் இருக்குங்க. உங்களோட ஆடியோவை ஜஸ்ட் ஆஸ் இட் இஸ் நீங்கள் கேட்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் எஃபெக்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கூட அது கேட்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த எஃபெக்ட் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு டாப்பில் இருக்கிற அந்த டிக் மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்துட்டு சேவ் ஆயிரும். ஓகே, இப்போது எஃபெக்ட் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம வேறு என்னென்னலாம் இதுக்கு பண்ணலாம் அப்படின்னா இன்னும் கூட நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் ஒரு ஆடியோவை நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லாமே இதில் இருக்குது. ஸோ வாய்ஸ் சேஞ்சர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா ரோபோட் வாய்ஸு, குழந்தைங்க வாய்ஸு, இந்த மாதிரி நிறையா வாய்ஸ் வந்துட்டு இதில் இருக்குது. எந்த வாய்ஸ் வேணாலும் ஒரு உமன் பேசுகிற மாதிரி கூட நீங்கள் இதில் செட் பண்ண முடியும். ஸோ இப்படி நிறையா எஃபெக்ட்ஸ் வந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்க இந்த கைன்மாஸ்டர் ஆப்பில். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா பேசிக்காக உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே இதில் இருக்கும். இப்போது இந்த ஆடியோவில் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்துட்டு நீங்கள் வந்து தப்பாக பேசியிருக்கீங்க அல்லது அதை நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அந்த ஆடியோ கிளிப்பை கிளிக் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா சிசர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கும். எப்படி வீடியோவை நீங்கள் ட்ரிம் டு லெஃப்ட்னு கொடுத்தீங்கன்னா அந்த கோடுக்கு லெஃப்ட் சைடு இருக்கிறதெல்லாம் டெலீட் ஆகுமோ அதே மாதிரியே நீங்கள் ட்ரிம் டு லெஃப்ட்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஆடியோக்கு லெஃப்ட் சைடு இருக்கிற எல்லாமே டெலீட் ஆயிரும். ஸோ திருப்பி நீங்கள் அன்டூ பண்ணிக்கோங்க. திருப்பி ட்ரிம் டு ரைட்னு கொடுத்தீங்கன்னா அந்த ரெட் கலர் மார்க்குக்கு இருக்கிற ரைட் சைடு இருக்கிற ஆடியோ எல்லாமே டெலீட் ஆயிரும். திருப்பி நீங்கள் அன்டூ பண்ணிவிட்டு இப்போ ஸ்ப்ளிட்டட் ப்ளே ஹெட்னு இருக்குது பாருங்கள். இதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல அந்த ரெட் கலர் மார்க்கை வச்சுட்டு கொடுக்குறீங்களோ அந்த ஆடியோ வந்துட்டு அந்த இடத்துல ஸ்ப்ளிட் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஆடியோ உங்களுக்கு கிடச்சிருச்சு. இப்போது திருப்பி இன்னொரு இடத்துல வச்சு நீங்கள் அதே மாதிரியே ஸ்ப்ளிட்டட் ப்ளே ஹெட் அப்படின்னு கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கிறது மட்டும் ஒரு சிங்கிள் ஆடியோ ஆயிடுச்சு. அந்த ஆடியோவை மட்டும் நீங்கள் டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ஒரு ஸ்பேஸ் கிடச்சிருச்சு பாருங்கள். இப்போ இதுக்கு இடையில நீங்கள் ஏதாவது தப்பாக பேசியிருந்தீங்க, அந்த ஆடியோ உங்களுக்கு வேணாம்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் வேறு என்ன ஆடியோ ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரியே நீங்கள் போயிட்டு ஸ்டார்ட் பட்டன் அமைக்கி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க மெயினாக. என்னென்னா நீங்கள் வீடியோவுக்கு வாய்ஸ் கொடுக்கும்போது அந்த வீடியோவில் இருக்கிற ஆடியோ உங்களுக்கு தேவையா இல்லை வேணாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு வீடியோ எடுக்கும்போது அந்த வீடியோவில் பயங்கரமாக வந்து நாய்ஸ் இருக்குது, இறைச்சல் இருக்குது, ரொம்ப வந்துட்டு கேவலமான ஆடியோ அதில் இருக்குது அப்படின்னா அந்த ஆடியோவை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடுங்க. அப்போ தான் நீங்கள் கொடுக்குற வாய்ஸ் ஓவர் வந்துட்டு கொஞ்சமாவது கிளாரிட்டியாக இருக்கும். அந்த ஆடியோவுடைய வீடியோவில் இருக்கிற பேக்ரவுண்ட் ஆடியோவோடையே நீங்கள் வாய்ஸ் ஓவர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வீடியோ வந்துட்டு கேவலமாக தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் அந்த வீடியோவை கிளிக் பண்ணி டாப்பில் 3ஆவதாக இருக்கிற அந்த வால்யூம் ஐக்கானை கிளிக் பண்ணி மேலே இருக்குது பாருங்கள். இப்போ நான் வந்து இந்த வீடியோவில் இருக்கிற ஆடியோவை ரிமூவ் பண்ணிட்டேன். நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும். அந்த ஆடியோ பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது ரெட் கலரில் மாறிடும். ரெட் கலர் ஆயிடுச்சு அப்படின்னா அதில் இருக்கிற ஆடியோ வந்துட்டு ப்ளே ஆகாது. நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு டிக் மார்க்கை கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுக்க ஆரம்பிங்க. ஏன்னா இந்த ஆடியோவில் இருக்கிற அந்த நாய்ஸோடையே வந்துட்டு நீங்கள் வாய்ஸ் ஓவர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் இறைச்சல் சவுண்ட் நிறையாவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவில் பேக்ரவுண்டில் இருக்கிற எல்லா அந்த நாய்ஸுமே வந்துட்டு இந்த ஆடியோவில் உங்களுக்கு வந்துடும். அதனால் அதை வந்துட்டு நோட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களோட வீடியோவில் இருக்கிற ஆடியோ கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ இந்த ஒரு டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏதாவது தப்பாக செஞ்சிட்டீங்க, திருப்பி பழைய இதுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே டாப் லெஃப்ட்டில் வந்துட்டு அன்டூ பட்டன் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எத்தனை வாட்டி கிளிக் பண்ணுறீங்களோ அத்தனை வாட்டி உங்களுக்கு அந்த இது எல்லாமே திருப்பி பழைய மாதிரி வந்துடும் உங்களுக்கு. ஸோ ஃபைனலாக எல்லா ஒர்க்கையும் நீங்கள் முடிச்சுட்டு வழக்கம் போல் லெஃப்ட் சைடு இருக்கிற ஷேர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஹை குவாலிட்டியில் முடிஞ்ச வரைக்கும் ஹை குவாலிட்டியிலே வச்சுக்கோங்க. உங்கள் மொபைல் எந்த அளவுக்கு ஹை குவாலிட்டியில் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும்னு அதில் காமிக்குதோ அதை கொடுத்துக்கோங்க. ஃப்ரேம் ரேட் 30 கொடுத்துக்கோங்க. கீழே இருக்கிற பிட் ரேட் வந்துட்டு 8 to 10 கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் ஸ்கிப் கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க, உங்கள் வீடியோ வந்துட்டு இப்போது ஃபைனலாக எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு.
எக்ஸ்போர்ட் ஆன உடனே இந்த வீடியோ வந்துட்டு நான் ஜஸ்ட் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். வணக்கம் தமிழச்சி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. இன்றைக்கி வீடியோவில் கைன்மாஸ்டர் ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு ஒரு சாம்பிள் வீடியோவை நம்ம வந்து இப்போது எடிட் பண்ணிகிட்ருக்கோம், அதாவது வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னோடய ஸ்டூடியோவில் சும்மா ஒரு சாம்பிள் வீடியோ தான். நான் வந்து என்னோடய ஸ்டூடியோ, அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது வேறு யாரும் இல்லை, நான் தான், உங்களுக்கே தெரியும். அந்த ஃபோட்டோ வந்துட்டு எடுத்து ஒரு 4 வருஷம் ஆகுதுங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இருந்தேன். இப்போ கொஞ்சம் வெயிட் போட்டேன். ஸோ இப்போது இங்கே பக்கத்தில் வேறு என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 32 இன்ச் டிவி இருக்குது, ஒரு லேப்டாப் இருக்குது, மற்றபடி டேபிள்ஸ் எல்லாமே இருக்குது. இதுதான் வந்துட்டு என்னோடய சிம்பிள் ஸ்டூடியோ செட்டப். ஒரு 2.1 ஹோம் தேட்டர், ஒரு பிரிண்டர். ஸோ ஓவராலாக பேசிக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் நமக்கு தேவைப்படுமோ ஒரு ஸ்டூடியோவுக்கு, அது எல்லாமே இங்கே இருக்குது. இன்னொரு வீடியோ வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.